ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலயத்திலும் ஆண்டு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஜோதி நகர் இந்திய தேவசம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய ரோமர் நிருபத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். தியானிப்பதற்குரிய கிருபைகளை பலனை தேவன் நமக்கு தொடர்ந்து தருவாராக. கடந்த நாட்களில் தேவனுடைய கிருபையை குறித்து நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்த்தோம். கிரியை என்பதனுடைய இரண்டு விதமான கிரியைகளை குறித்து பார்த்தோம். ஒன்றே ரோமர் நிருபத்தில் சொல்லப்பட்டது, இன்னொன்று யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டது. இந்த ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபையினால் வந்தது. தொடர்ந்து நாம் அந்த கிருபையை கொண்டு கிரியை செய்ய வேண்டும். விசுவாசம் ப்ளஸ் கிரியை. இங்கே விசுவாசம் நம்மை நடத்துகிறது, அங்கு விசுவாசத்தோடு கூடிய கிரியையோடு கூடிய விசுவாசம் நமக்கு பலனை தருகிறது என்று பார்த்தோம். அதற்கு உதாரணமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வகுப்பிலும் நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்க கேட்போம். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லப்படுவதற்கு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டுமா, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அப்படின்னா, விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் தான் அவன் விசுவாசிகளுடைய தகப்பனாக எண்ணப்பட்டான். ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கே ரோமர் 4:13 நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 4:13 அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் விசுவாசிகள் தகப்பன்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து விருத்த சேதனம் பண்ணிடுறவர்களுக்கு மட்டுமா தகப்பன் அப்படின்னா அவன் அப்படி தான் சொல்கிறான். ஆனால் அப்படி கிடையாது. அவன் எப்போ விசுவாசித்தான்? ஆபிரகாமும் இஸ்மவேலும் ஒரே நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, அவன் விசுவாசித்த பின்பு அதுக்கு பிறகு தான் கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு? ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் புஸ்தகம் 17:26 ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். பாருங்க, ஆபிரகாமும் இஸ்மவேலும் ஒரே நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அவனுக்கு வயது எத்தனை? 17 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் 13. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, வாக்குத்தத்தம் எப்போ கிடைச்சிது அப்படின்னா 15ஆம் அதிகாரத்தில் கிடைச்சது. விருத்த சேதனை எப்போ பண்ணப்படுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் விருத்த சேதனை பண்ணப்படுகிறான். அவன் நன்றாய் கவனிக்க வேண்டும். அவன் விசுவாசித்த போது தான் விசுவாசத்திற்கு தகப்பன். யாருக்கு? விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் அவன் தான் தகப்பன். விருத்த சேதனத்தை பெற்றவர்களுக்கு அவன் தான் செய்து தகப்பன். அதைத்தான் அங்கே பவுல் அங்கு சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அதனால் எங்களுக்கு மட்டும்தான் ஆபிரகாம் என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகி அடையாளத்தை பெற்றான். பார்த்தீங்களா? 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 4:11 அதை வாசிக்கிறோம். விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாகத்தான் பிறகு அவன் விருத்த சேதனம் பண்ணப்படும். அப்போ எது முந்தியது, எது ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தா, விருத்த சேதனமும் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. விசுவாசம் தான் என்ன செய்த ரட்சிப்பில்
முந்துகிறது. விசுவாசம்தான். என்ன விசுவாசம்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். நாமும் கர்த்தரையும் விசுவாசிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா 26 வாசிக்கிறோம். 3:26 கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்போ அவருடைய இயேசுவுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதனால் இப்போ என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, இப்போ நமக்கு விருத்த சேதனம் தேவையில்லை. ரெண்டையுமே இயேசு சிலுவையில் நிறைவேற்றி என்ன செய்தார்? முடித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை இப்போ 14 வசனம் 4:14 நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய்ப்போம். வீணாய் பேர் பார்த்தீங்களா? வாக்கு தத்தமும் அவமாகும். அதனால ரெண்டு பேருக்குமே அங்கே வாசிக்கிறோம், ரெண்டு பேருக்குமே என்ன செய்கிறது? இயேசுவுடைய இரத்தத்தினாலே நாம் சுதந்திரவாளிகளாய் மாற்றப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் கோபாக்கினை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. 15 வசனம், மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. அப்போ நியாயப்பிரமாணத்தினால என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு காரியம் அங்கே. நியாயப்பிரமாணம் தான் கோபாக்கினையை உண்டு பண்ணுகிறது. நியாயப்பிரமாணம் தான் எதை கொண்டு வருது? மீறுதலை கொண்டு வருகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படி சொல்லப்பட்ட போது தான் ஒருத்தன் பொய் சொல்லும்போது மீறுகிறான். மீறுகிறபடினாலே தேவனுடைய கோபாக்கினை அவனுக்கு கிடைக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா மீறுதலும் இல்லை, கோபாக்கினையும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை அவர் அங்கே தெளிவாக எழுதுகிறார். விசுவாசம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் என்ன செய்கிறது? முந்தி செல்லுகிறது. இது ரெண்டையுமே என்ன செய்கிறது? ஜெயிக்கிறது. இந்த ரெண்டும் அதுக்குள்ளே என்ன செய்யுது? வந்துடுது. 16 வாசிப்போம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. வாக்குத்தத்தமானது சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. சுதந்திரம் என்பது எதனால் வருகிறது அப்படின்னா விசுவாசத்தினாலே. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த போது தான் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. உலகமெல்லாம் அவன் வானத்தை நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் ஒரு சந்ததி எண்ணக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் அதிகமாக தேவனை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இன்னும் நியாயப்பிரமாணத்தை பேசுகிற ஒரு கூட்டம் அங்கிங்கமாக அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அவைகளிலே நாம் என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10 கட்டளையை சொல்லிக்கிட்டு 10 கட்டளை மட்டும் இல்லை, 613 சட்டம்னு சொல்கிறாங்க. 613 சட்டத்தையும் நிறைவேற்றினவர் இயேசு மாத்திரம்தான். ஒரு அலையிலே சொல்லுங்கள், சோத்திரம். அதனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவனாக எல்லா சந்ததியாருக்கும் வாக்குத்தத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக இருக்கும்படிக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்த உரிமை. யூதன் என்ன சொல்ல அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், விருத்த சேதனத்தை கடைபிடிக்கணும். பவுலுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா புறஜாதியாக ரட்சிக்கப்பட்ட போது அவன் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோஷ்டி எழும்பி பல பிரச்சனைகளை பவுல் தன் ஊழியத்தில் சந்திக்கிறார். அதுக்கு தான் அவர் விவரமாக எழுதுகிறார். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், இதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று 2ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியிலே அவர் எழுதினதை நாம் ஏற்கனவே தியானித்தோம். சரி, அப்போ அந்த விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் யூதர்களுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய தான். ஆனால் அவன் நியாயப்பிரமாணத்தை வருவதற்கு முன்னாடியும் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்னாடியும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். அதனால் விருத்த சேதம் பண்ணாதவர்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் சுதந்திரம் உண்டு, விருத்த சேதனம் பண்ணினவர்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. வாசி கேட்போம். 17ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய்
மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். பாருங்க, யாருக்கோ ஒருவருக்கு தான் அதான் அவர் தகப்பன் அல்ல, நமக்கும் அவர் விசுவாசி தகப்பன் தான். மத்திய 3 யோவான் ஸ்நானகம் சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னான், ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள என்ன செய்ய நினையாதிருங்கள். சோதனை இந்த கல்லுகள்னாலே பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார். 9ஆம் வசனம் 3:9, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று மத்தேயு 3:9, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறாரே. பார்த்தீங்களா? ஏன்னா இவன் என்ன சொல்லுவானா, ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் அப்படி சொல்லுவான். ஆபிரகாம் பரலோக வாசலில் நிற்கிற மாதிரியும் யூதர்களை தவிர வேறு யாரையும் என்ன செய்ய மாட்டார், உள்ள விடமாட்டார் ஆபிரகாம் என்று சொல்லி இன்றைக்கி என்ன செய்கிறான், யூதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அதான் சொல்கிறாரு, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அவன் தான் தகப்பன். இப்போ இயேசு அப்படி தான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? யோவான் 8ஆம் அதிகாரம் 36 பாருங்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் 8:36 56 உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஆமாம், 8:56 வசிக்கிறோம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் அப்படி. அப்போ என்ன அர்த்தம்? யூதர்கள் என்னுடைய பிதா ஆபிரகாம் அப்படி சொல்கிறாப்புல. என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லை, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையாப்பா, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆபிரகாம் எங்களுக்கு தான் தகப்பாங்க, விருத்த சேதனம் பெற்றவர்களுக்கு, நியாயப்பிரமாணத்தை உடையவர்களுக்கு. ஆனால் பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்னமே கர்த்தர் அவனை அழைத்தார். எப்படி அவன் விசுவாசித்தான் அப்படின்னா, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர் இருக்கிற அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் என்ன செய்ய, தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அதற்கு முன்னாடி அவன் தகப்பன் ஆகிட்டாயா. அதனால் யூதர்கள் மட்டும் தகப்பன் என்று சொல்வதிலே நியாயமில்லை அப்படி சொல்லப்பட்டது. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா, அவன் எப்படி விசுவாசித்தான் என்று சொல்லி மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம், உன் சந்ததி இவ்வளவாக இருக்குன்னு சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான் என்கிறது நம்புறதுக்கு ஏது கிடையாது. ஆனாலும் நம்பிக்கையோடு என்ன செய்தான், விசுவாசித்தான். விசுவாசத்தில் அவன் எப்படி இருக்கல, பலவீனமாக இருக்கல, பலவானாக இருந்தான். தன் சரீரம் செத்து போனதையும் நினைக்கல, சாராளுடைய கர்ப்பம் விழுந்து போனது என்ன செய்யல, நினைக்கல. அவன் எதை நினைச்சான் அப்படின்னா, வாக்கு தத்தத்தை என்ன செய்தான், விசுவாசத்தோடு பிடித்து கொண்டான். அப்போ புறஜாதி மக்களாகிய நாம் வாக்கு தத்தத்தை எப்படி பிடிக்கணும், விசுவாசத்தோடு என்ன செய்யணும், பிடித்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நமக்கு கிடையாது சொன்னபடினாலே நாம் சோர்வடைந்துடக்கூடாது. இதெல்லாம் உனக்கு கிடையாது, இது உனக்கு கிடைக்காது அப்படி சொன்ன உடனே சில பேர் என்ன செய்வாங்க, சோர்ந்து போவாங்க. அப்படிலாம் கிடையாது. சோத்திர விசுவாசத்தோடு நாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும், உரிமையாக்கி கொள்ள வேண்டும். யூதர்கள் உனக்கு உரியது அல்ல அப்படி சொல்கிறதுனால உனக்கு இல்லாமல் போகிறது கிடையாது. சபைக்கு சபை இந்த பிரச்சனை உண்டு. உனக்கு இதான் லிமிட்டு, உனக்கு இதான் லிமிட்டு அப்படி சொல்லுகிற ஒரு கூட்டம் என்ன செய்யும், மிஞ்சின நீதிமான்கள். அங்கே அந்த பர்த்திமையை கூப்பிட்ட போய் சத்தம் போடான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி குரூப்பு இப்போவே என்ன செய்வாங்க, இருப்பாங்க. மற்றவர்கள் சொல்லுகிறதை நம்ம காதில் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. நாம் தேவனை என்ன செய்யணும், முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லுங்க சோதரர். அப்போ நியாயப்பிரமாணமா விசுவாசமா அப்படின்னா விசுவாசம்தான். கிரியையா விசுவாசமா அப்படின்னா விசுவாசம்தான். விருத்த சேதனமா விசுவாசமா அப்படின்னா என்னதான், விசுவாசம்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களா. இப்போ 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துடைய சுருக்கம் சொன்ன 21ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை
நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாத்தீங்களா? அவர் வல்லவர், கர்த்தரை விசுவாசித்தான். விருத்த சேதனத்தையோ நியாயப்பிரமாணத்தையோ அவன் என்ன செய்யல, விசுவாசிக்கலை. ஏன்னா அது வரவே இல்லைல்ல. நியாயப்பிரமாணம் என்ன செய்யலை, வரலை. விருத்த சேதனமும் என்ன செய்யலை, உண்டாகலை. அப்போ அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதுதான் அவனுக்கு நீதியாக நிச்சயப்பட்டது. அப்போ நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டது. அப்போ நாமும் விசுவாசித்தால், வாசி 24, 25, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தெழுந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படி எண்ணப்படும்? நீதியாக எண்ணப்படும். கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? புறஜாதி ஜனங்களுக்கு எழுதுகிறான் சபையாருக்கு. இதை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேத ஆராய்ச்சியாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்துடைய அளவு எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவருக்கு விசுவாசம், அவங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்களுக்கு தான் உயர்த்தப்படுவாங்க, அவங்களுக்கு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பலனளிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிங்க. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது மனிதன் கிடையாது, யூதர் கிடையாது. உலகத்தில் யாரும் நமக்கு வாக்கு பண்ணலை. வாக்கு பண்ணினால் அது பலிக்காது. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நம்புகிறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அளிக்கிறவர், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனானவர். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை உறுதியாக விசுவாசிக்கணும். விசுவாசம் கர்த்தர் மேலே மட்டும்தான் இருக்கணும். பாஸ்டர் மேலேயோ தீர்க்கதரிசி மேலேயோ சபை மேலேயோலாம் இருக்கக்கூடாது. விசுவாசம் கர்த்தர் மீது, இயேசுவின் மீது மட்டும்தான். அவர் கொடுத்த பைபிள் மேலே நம்ம விசுவாசம் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி விசுவாசித்தால் தேவன் நமக்கு என்ன செய்வார்? அவர் அப்படியே எப்படி ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினாரோ, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு நீதியாக எண்ணினாரோ, புறஜாதியாராகிய நமக்கும் நீதியாக எண்ணுவார். நீதியாக எண்ணுனால் என்ன அர்த்தம்? கரெக்ட், ரைட். உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன், உன்னையும் பரவ செய்வேன், வானத்து நட்சத்திரங்கள் போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல என்ன செய்வேன்? உயர்த்துவேன். அப்படிங்கிற என்ன செய்கிறாரு? அங்கே சொல்லி முடிக்கிறதே பார்க்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களா. சோத்திரம். அப்போ 4ஆம் அதிகாரத்துடைய முடிவு என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது நீதியாக என்ன செய்யப்படும்? எண்ணப்படும். அப்போ நான் 3 தலைப்புனால கவனிங்க. நியாயப்பிரமாணமா, விசுவாசமா, கிரியையா, விருத்த சேதனமா, விசுவாசமா, கிரியையா, விசுவாசமா. அப்படின்னா இசிக்குட்ட ஆன்சர் எது அப்படின்னா விசுவாசமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கும் அது நீதியாக என்ன செய்யப்படும்? அதனால் அவைகளை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கலையே, நம்மளால் முடியலையே அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது என்று எழுதி முடிக்கிறார். ரைட். இப்போ 5ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆம் அதிகாரம் மிக சிறப்பான ஒரு அதிகாரம், அறிந்து கொள்ள வேண்டிய. அப்போ 1ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். 2ஆம் அதிகாரத்திலும் நாம் என்ன செய்தோம்? தேவனை குறித்த காரியங்களை நாம் என்ன செய்தோம்? அறிந்து கொண்டோம். 3ஆம் 4ஆம் அதிகாரத்திலும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சோத்திரம். 1ஆம் அதிகாரத்தில் சத்தியத்தை அநியாயத்தை அடக்கி வைக்கக்கூடாது, தேவனை அறிந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்த துதிக்காமல் இருக்கக்கூடாது, தேவனை அறிவை அடைந்தவர்கள் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்கிற தலைப்பில் பார்த்தோம். சோதரா. 2ஆம் அதிகாரத்தில் தேவனிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதம் கிடையாது. தீர்ப்பு கொடுப்பதிலே, பதிலளிப்பதிலே, உண்மையான யூதர் யார் என்பதிலே தேவனிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதம் கிடையாதுன்னு பார்த்தோம். 3ஆம் 4ஆம் அதிகாரத்திலே நியாயப்பிரமாணமா, கிரியையா, விருத்த சேதனமா, இல்லை விசுவாசமான்னு கேட்டால் விசுவாசம் மட்டும்தான். ஆமென். சரி. இப்போ 5ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் இதுதான்.
ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ நான் பார்த்ததெல்லாம் உபதேச சத்தியங்கள் என்கிற தலைப்பு. உபதேச சத்தியங்கள்லாம் இதை மாற்றவே முடியாது. இதை என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. இதுதான். இதன்படி நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ 5ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு பாவி எப்படி நீதிமானாய் மாற்றப்படுகிறான், எப்படி பாவி ஆனால் எப்படி நீதிமானாய் மாற்றப்படுகிறான் என்கிறதான காரியங்கள் என்ன செய்கிறோம் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே நாம் வாசிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும்போது எப்படி பாவம் வந்தது, அதிலிருந்து எப்படி ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். 1ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ இயேசுவினால் மட்டும் நீதிமானாக்கப்படுகிறோம். இதுதான் ஒரே தலைப்பு. இயேசுவினால் மட்டும் நீதிமானாக்கப்படுகிறோம். இல்லை, நீதிமானாக்கப்படுதல் என்பது இயேசுவினால் மட்டும்தான். அதுக்கு அந்த பக்கம் ஒன்றுமே, இயேசு இல்லாமல் நீதிமானாக்கப்படுதல் என்பது நம்மகிட்ட என்ன செய்யாது? வராது. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், அப்போ 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்திலும் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக அவர் சொல்லிட்டு வர்றார். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படலை, கிரியையினால் நம்ம நீதிமானாக்கப்படவில்லை, விருத்த சேதன ஒருவன் என்ன செய்யலை? நீதிமானாக்கலை, விசுவாசம்தான் நீதிமானாக்குகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அது என்ன விசுவாசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்கு எப்படி சமாதானம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். எப்படி வருது? இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்போ ஆண்டவருடைய இரக்கத்தினாலே தான் தேவனிடத்தில், அப்போ தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களா? தேவனுடைய பாவம் செய்த நாம் எல்லாரும் பாவிகள் எல்லாம் இருந்தோம். அதைத்தான் நாங்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று பார்த்தோம். அப்போ அந்த தேவ மகிமை எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடினாலே, தம்முடைய இரத்தத்தை சிந்தினபடியினாலே, அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிற நாமும் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ பிதாவுக்கு நமக்கு ஒரு இடையில ஒரு சமாதானம் வந்திருக்கு. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு ₹1,00,000 கடன் வாங்கி நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்மளை பார்க்கும்போது எப்படி இருப்பார்? கடன் கொடுத்தவர் எப்படி இருப்பார்? பயங்கர கோபமாக இருப்பார். அதான் தமிழில் சொல்லுவாங்களா, கடன் பட்டோர் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படி சொல்லுவாங்க. கடன் வாங்கினவர்கள் கடன்காரனை கண்டாலே எப்படி இருக்கும்? பைபிள் இயேசு ஒரு சம்பவத்தை சொன்னார்ல, ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி என்ன தான் நெரிச்சு அடித்து ஜெயிலில் கொண்டு போய் போட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கு பைபிள். அப்போ பாவம் செய்து நம்ம ஒரு கடனை இழுத்து வச்சுருக்கிறோம். அந்த கடன் தீர்க்கப்பட வேண்டும். இயேசு அந்த கடனை தம்முடைய ரத்தத்தை கொடுத்து என்ன செய்தார்? அதை டேலி பண்ணிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். அதனால் இப்போ ஆண்டவரை பார்க்கும்போது, பிதாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இப்போ பிதாவை பார்க்கும்போது புறஜாதிகள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாகித்தான் நம்ம இருந்தோம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, பாவிகளாய் இருக்கையில் அவர் மரித்தார்.
கணக்கை டேலி பண்ணார், கணக்கை வந்து க்ளோஸ் பண்ணார். அந்த 1 லட்ச ரூபா கடனை என்ன செய்தார்? கொடுத்தார். ஆமென். 1 லட்ச ரூபா கடன் என்ன செய்தார்? கொடுத்து என்ன செய்தார்? க்ளோஸ் பண்ணி இவர் நம்மளை எப்படி மாற்றிட்டார்? சுதந்திரவாளியாக என்ன செய்தார்? விடுதலை பெற்றவர்களாய் மாற்றினார். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவன் மாற்றினார். ஆமென். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் மாற்றினார், இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றினார். நியாயப்பிரமாணத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்ன செய்தார்? கொடுத்தான். அல்லேலூயா. சோத்திரம். அதான் அப்போ தேவனிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பிதாவினிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஆமென். சொல்லுங்கள். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே தான் இயேசு எனக்காக மரித்தான். அதைத்தான் கந்தாகிய மந்திரிட்ட என்ன செய்தார்? பிலிப்பு கேட்டார். கேட்டாரா கேட்கலையா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். சோத்திரம். நீ தேவனுடைய குமாரன் என்று. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். இவ்விதமே அவர்கள் வழி நடந்து போகையில் 36 வசனம். தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன? தண்ணீர் இருக்கிறையா, நம்ம ஞானஸ்நானம் எடுத்துடலாமா, அல்ல நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னா. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். தடையில்லை. அப்போ ஞானஸ்நானம் எப்போ தான் எடுக்கணும்? இயேசுவை விசுவாசித்து தான் அவங்க தான் கொடுக்கணும். பிள்ளை ஞானஸ்நானம்லாம் பைபிள் என்ன செய்யாது? கிடையாது. ஒரு ஆமே சொல்லுங்க. பிள்ளை பிறந்த குழந்தைக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டாம்? ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டாம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சரி, அப்போ அதுக்கு அவன் என்ன சொன்னான் பாருங்க. மந்திரி, அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். அவர் சுமந்த சிலுவை எனக்காக, அவர் சிந்திய ரத்தம் எனக்காக, அவர் பட்ட பாடுகள் எனக்காக, அவருடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த ரத்தத்தினாலே நான் சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். சோதரன். அந்த ரத்தத்தினால் பிதாவோடு நான் சமாதானம் பெற்றிருக்கிறேன். எனக்கு அந்த ரத்தத்தினாலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது, விடுதலை உண்டாயிருக்கிறது, பாவம் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் அறிக்கையிட்ட போது பிலிப்பு மந்திரிக்கு என்ன செய்ய? ஞானஸ்நானம் கொடுத்தான். பிறகு பிலிப்பு கர்த்தர் என்ன செய்தார்? கொண்டு போயிட்டார். மந்திரி சந்தோஷத்தோடு அவன் எப்படி போனான்? ஒரு அலையிலையா சொல்லுங்களா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனிடத்தில் ஒரு பெரிய சமாதானம். ஏன்னா பிதாவை பார்க்கும்போது நமக்கு நாம் செய்த பாவத்திற்காக கோபாக்கினை நமக்கு குவித்து வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நம்ம பாவிகளாக இருந்தோம். ஆனால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே, 2ஆம் வசனத்தை வாசி. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ நமக்கு இப்போ என்ன மேன்மை பாராட்டுதல்? புறஜாதி நம்மை போன்ற ஒரு சபைக்கு எழுதுறார். நாம் மேன்மை பாராட்டுவதற்கு காரணமே இயேசுவின் மூலமாய் நாம் இந்த கிருபையை அவர் மூலமான இயேசுன்னு அர்த்தம். இயேசுவின் மூலமாக இந்த கிருபையை நாம் என்ன செய்தோம்? ஆமாம், ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து ஒரு நாளில் தேவ மகிமை என்ன செய்வோம்? ஒரு அலையிலையா சொல்லுங்களா. அதான் நான் பாடுவோம் இல்லையா? மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே அப்படின்னு பாடுறோம். இந்த மகிமை அவன் இஸ்ரவேலன்னு சொன்னால் எங்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாப்பா, உனக்கும் எனக்கும் உண்டு. லேலுயா. இயேசு சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தபடினாலே அவர் மூலமாய் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நீயும் மேன்மை பாராட்டு. ஏன்னா அங்கே ரோமாபுரி சபையில் புறஜாதிகளும் இருந்தார்கள். அவ்வப்போது வியாபாரத்துக்காய் தொழிலுக்காய் வருகிற யூதர்களும் போனாங்க. இடையிடையே குழப்பி விட்ருவான். யார புறஜாதியார் என்ன செய்வான்? குழப்பி விட்ருவான். உங்களுக்கெல்லாம் இது கிடைக்காது அப்படின்ட்டு. அதனால் அவர் சொல்கிறாரு, நான் மேன்மை பாராட்டணும், இனிமேலும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களா. சோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, உபத்திரவங்களிலேயும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி,
உபத்திரவம் என்னத்தை கொண்டு வரும்? சரி, பொறுமையாக இருப்போம், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். பொறுமை என்ன கொண்டு வரும்? பரீட்சையை கொண்டு வரும். பரீட்சை எதை கொண்டு வந்துடும்? நம்பிக்கை. அப்போ அந்த பரீட்சைக்கு இடையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்கிறார். அந்த அற்புதம் தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறது? நம்பிக்கை உடையவர்களாய் நம்ம என்ன செய்து மாற்றுகிறது. உபத்திரவங்களிலேயும் ஆண்டவருக்காய் வாழ்கிற வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? தைரியமாய், பொறுமையாய், நம்பிக்கையோடு நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களா? ஏன் நம்ம உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத வருகிற வகுப்பிலே தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்வாராக? கிருபை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.